அச்சீவர்ஸ் ஸ்பாட் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிஎடோட 4th செமஸ்டர் கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிற டாப்பிக்கோட யூனிட் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து கெப்பாசிட்டி பில்டிங் அமாங் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அண்டர் திஸ் டாபிக் ஏதோ ஒரு கொஷின், அதாவது 5 மார்க்காக வரலாம், இல்லைன்னா 10 மார்க்காக வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்னங்கிற டெஃபினிஷனை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அதை எழுதிட்டு அதுக்கப்புறமேலு ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்டிவிஷன் எழுதி அதோட ஆன்சர்ஸை எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், கெப்பாசிட்டி பில்டிங் அமாங் டீச்சர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன், capacity building among pupil and their peers to inclusive education, capacity building among the parents to inclusive education, capacity building among the school administrators to inclusive education. ஸோ இப்படி 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ கொஷின் எழுதும்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்னென்னு எழுதிருங்க. சினாப்சிஸ் போட்டு இந்த சப்டிவிஷன்ஸை 1 2 3 4 5 அப்படின்னு போட்டுட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்டிவிஷன் கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை எழுத ஆரம்பிங்க. ஸோ அப்போ நிறைய மார்க்ஸ் உங்களுக்கு ஸ்கோர் ஆகும். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து கல்விக்காக எந்த வகையில் அவங்க சப்போர்ட் பண்ணாலும் அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டைப்பிக்கலி ரெஃபர்ஸ் டு எனி ஒன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த வெல்ஃபேர் அண்ட் சக்ஸஸ் ஆஃப் அ ஸ்கூல் அண்ட் இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் அட்மினிஸ்ட்ரேட்டர், staff members, students, parents, families, community members and elected representatives of the state. ஸோ ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு ஸ்கூலா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு டீச்சர், ஒரு பிரின்சிபல், அப்புறம் அங்கே டீச்சிங், நான் டீச்சிங் அப்படின்னு சொல்லி பல சிஸ்டம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டிசிப்ளின் என்னென்ன ஒரு நாளைக்கு நடக்கணும், என்னென்ன பிளான்ஸ் இருக்குது எல்லாமே அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யார் பண்ணுறா? அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ டீச்சிங் ஸ்டாஃப் ஆகட்டும், நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபல், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பான்சர், ஃபண்டிங் பீப்புள். ஸோ இவங்க எல்லோரும் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த எஜுகேஷனுக்காக அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்னாலையும் அதுக்கப்புறம் அவங்களோட சப்போர்ட் எவ்வளோ தூரம் கொடுக்குறாங்களோ அவங்களாம் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நமக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னாலே பேசிக்காக என்னென்னா எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிறது. ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கேட்டில் இருக்க வாட்ச்மேனில் இருந்து உள்ளே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு, நான் ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸு, அவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட வேலைகளை அவங்க கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். அந்த ஸ்கூலுங்கிறது பர்ஃபெக்டாக நடக்கும். அதே மாதிரி தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிறதும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் நடக்கிறது. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல இவங்க நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ஷனாக இருக்கும்போது மட்டும்தான் அங்கே இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிறது ஸ்டேக் ஹோல்டர்ஸால் நல்லபடியாக நடக்க முடியும். ஓகேவா? ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் எஜுகேஷனல் மீன்ஸ் those who have a stake in the school and its students, those who have personal, professional, civic or financial interest or concern to make inclusive education reality. Number of pieces in the system to fall in place. Okay, it is true that Government of India has made a significant fund allocation to achieve education for all. Okay, த்ரூ சர்வ சிக்ஷா அபியான்கிற ஒரு திட்டத்தினால அவங்க வந்து எல்லாருக்குமே எஜுகேஷன் காமனாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து சர்வ சிக்ஷா அபியான்கிற போது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பட் டு மேக் இட் ஹேப்பன் we need to have stakeholders suitably and prepared and involved. ஸோ சூட்டபிளான பர்சனை சூட்டபிளான இடத்துல போட்டால் மட்டும்தான் அந்த வேலை பர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ ஒரு தமிழ் டீச்சரை கொண்டு போய் மேக்ஸ் டீச்சராக போட்டாலோ, ஒரு மேக்ஸ் டீச்சரை தமிழ் டீச்சராக போட்டாலோ அந்த இடத்துல பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர்ஸ் அந்தந்த சப்ஜெக்ட் எடுத்தால் மட்டும்தான் அங்கே பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது கூட அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஏதோ ஒரு மேனேஜ் பண்ண முடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் படிக்காதவங்களையும் படித்தவங்களையும் போடுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது இட் வில் பி நாட் பர்ஃபெக்ட். ஸோ இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து எஜுகேஷன் பர்ஃபெக்டாக இருக்க முடியும். Some of the stakeholders in the inclusive education include regular teachers, special or resource teachers, school administrators, parents of children with special needs and parents of their peers with
ஹூ மே நாட் ஹேவ் ஸ்பெஷல் நீட்ஸ். அதாவது ரெகுலராக ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ரிசோர்ஸ் டீச்சர்ஸ், நமக்கு வந்து ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, ஸோ அந்த மாதிரி நிறைய டேஸ் இருக்கும். அதில் ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்டாக வந்து பேசுகிறவங்க தான் ரிசோர்ஸ் பர்சன், ரிசோர்ஸ் டீச்சர்ஸ். நம்ம காலேஜ்லேயுமே நிறைய நாள் வந்து லைக் அப்துல் கலாம் பர்த்டே ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் டே, அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் டே, அந்த மாதிரியான ஒவ்வொரு டேக்கும் ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் வருவாங்க. காலேஜ் டே சம்திங். ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் வந்து நமக்கு அவங்க லைஃப்பில் என்னென்ன அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வேலிடான கீ பாயிண்ட்ஸை கொடுத்து நம்மளை ட்ரிகர் பண்ணி நல்லா படிக்க வைக்கிறதுக்கு, நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கொண்டு வரவங்க தான் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ். ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்னால் டிசபிலிட்டி, அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசபிலிட்டி இருக்கும். அந்த டிசபிலிட்டிக்காக அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க மேலே வர முடியும். ஸோ பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் அங்கே வந்து 100% வேணும். ஸோ அதனால் அவங்களும் வந்து இங்கே ஸ்டேக் ஹோல்டர்ஸாக கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு டிசபிலிட்டி இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன் நல்லா நல்லா டிசபிலிட்டி இல்லாத குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து கண்டுக்கலைனாலும் குழந்தைங்க படிச்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நமக்கே தெரியும், நம்மளே வந்து நிறைய கிளாஸஸ் படிக்கும்போது நிறைய டியூஷன்ஸ் போயிருப்போம். அதுக்கப்புறம் நிறைய டியூஷன்ஸ் அங்கங்கே சென்டர்ஸ் இருக்கிறத பார்ப்போம். என்ன ரீசன்னால் அப்படின்னா, பேரண்ட்ஸ் நல்லாவே படித்து ஒரு டாக்டரேட்டே வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு அவங்க குழந்தைக்கு அவங்க வந்து அப்பா அம்மா தான். ஸோ அந்த இடத்துல அவங்க சொல்கிறது அந்த குழந்தைங்க கேட்குறது வந்து 50% ஆஃப் த வீட்டில் தான் நடக்கும், 50% ஆஃப் த வீட்டில் நடக்காது. ஸோ அந்த ரீசன்னால் தான் அவங்க வேறு இடத்துல போய் டியூஷன் போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஓகேவா, இது ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு அந்த பாசிபிலிட்டி இருக்காது. ஏன்னா அவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ப்ளஸ் வந்து அவங்க படிக்கிற அந்த விதமான ஸ்கூல்ஸில் மட்டும்தான் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ சர்டன் லெவல் ஆஃப் டிசபிலிட்டிஸை வந்து நார்மல் ஸ்கூல்லையுமே இன்றைக்கி அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் சில டிசபிலிட்டிஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ண முடியாத வகையில் இருக்கிறதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, நிறையா நார்மல் ஸ்கூல்லையுமே ஸ்க்ரைப் வச்சு அவங்க எழுதி அதை பாஸ் பண்ண வைக்கிறது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலுமே, சில இடத்துல சில ஸ்கூல்ஸில் வந்து அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இல்லாமையும் இருக்குது. ஸோ ஏன் நான் பேரண்ட்ஸை இந்த இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக வேணும். அவங்க குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நடத்தினா மட்டும்தான் அந்த குழந்தை நல்லபடியாக மேலே வரும். ஸோ தட் இஸ் கால்ட் டிசபிலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. சில்ட்ரன் தெம்செல்வ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அண்ட் தோஸ் வித்தவுட் ஸ்பெஷல் நீட்ஸ், அவங்களுமே. ஸோ இவங்க எல்லாருமே இத்தனை வேலைகள் செஞ்சாலுமே அந்த